புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருநங்கைகள், திருநம்பிகள் இந்த மாதிரியான வார்த்தைகள் புழக்கத்தில் வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆயிருக்கு. இன்னைக்கும் நம்மள பெரும்பாலானவர்கள் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் என்ன மாதிரியான பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க, பார்வைகளால, செயல்களால, வார்த்தைகளால அவங்களெல்லாம் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த விஷயம். இவ்வளவு வழி நிறைந்த அந்த வாழ்க்கையில தங்களுடைய முயற்சியால, பயிற்சியால, தனித்திறமைகளால ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாற்று பாலினத்தவர் மீதான பார்வையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் 4 பேரும் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக உமா ரவிக்குமார், சமூக ஆர்வலர். அடுத்ததாக ஷில்பா, மாற்று பாலின உரிமையின் செயல்பாட்டாளர். அடுத்ததாக ஆல்கா, அவரும் மாற்று பாலின உரிமை செயல்பாட்டாளர். இறுதியாக பாலபாரதி, எழுத்தாளர். பொது இடங்கள்ல மற்ற மனிதர்கள் மாதிரி உங்களால சகஜமா புழங்க முடியுதா? கோயிலுக்கு, ஹோட்டலுக்கு, சினிமா பார்க்கறதுக்கு நண்பர்களோடலாம் சேர்ந்து ஒரு சகஜமா எல்லார் மாதிரியும், மற்ற மனிதர்கள் மாதிரி எல்லார் மாதிரியும் உங்களால இருக்க முடிகிறதா? பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி மாற்றங்கள் வரல. பட் பிரசன்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஏன்னா கோயிலுக்கு போகிற இடங்களையாட்டும், பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது திருநங்கை சகஜமாக ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் இன்னமும் இருக்குது. திருநங்கைகளை பார்த்து கூப்பிடும் பொழுதே 9 அலி, உஷ் அப்படின்னு சொல்லி இப்போ வார்த்தைகளை உபகரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மேடம், தோழி அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை, பெண்மைக்குரியான வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு அடையாளப்படுத்தி கூப்பிடுற அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ அரசு மருத்துவமனையில் நான் ஒரு தற்காலிக பணியில் நான் இப்போ இருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பார்வை மாறி இருக்கு. நிறைய இடத்துக்கு போயிட்டு இப்போ என்னுடைய டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரபலம் ஆகும்போது, நல்லா படிச்சிருக்காங்க, உண்மையாகவே இவங்க நல்ல மருத்துவம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணும் பொழுது, இப்போ எனக்கு சென்னையில் நிறைய இடம் தெரியும். ஸோ நிறைய இடத்துக்கு போகும்போது என்ன தெரிஞ்சிருக்கு நிறைய பேர். ஏன்னா நிறைய இந்த மாதிரி டிவி மீடியாஸ்லாம் இந்த மாதிரி திருநங்கைகள் படித்தவங்க இருக்காங்கன்னு சில இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது ஒரு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது இருந்ததும் இப்போ அந்த கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்தும் இப்போ வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஆதார் கார்டு வாங்க போயிருந்தேன். அங்கே போகும்போது எல்லாருமே சகஜமாக தான் இருந்தாங்க. போலீஸ்காரங்களும் வாமா நீங்கள் எடுங்கம்மா அப்படிதான் சொன்னாங்க, தவிர என்னை ஒதுக்கலை, என்னை சீன்ட்டு சொல்ல ஒரு கேலியும் என்னை பண்ணலை. எல்லாரும் மாதிரியும் வர சொன்னாங்க, எல்லாரும் மாதிரியும் ஆதார் கார்டு எல்லாமே எடுத்தாங்க. இப்போது இவ்வளோ தூரம் விசிபிலிட்டியில் அவங்க வந்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன் அ பீரியட் ஆஃப் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம டிவியில் பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு கோட்டிங்கில் நமக்கு சொல்லும் போது தான் திருநங்கைகள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இது மாதிரிலாம். அப்போ அவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்த காலங்கள் போக, இன்னைக்கு நான் பஸ்ஸில் போகிறேன், நான் ஒரு திருநங்கையை பார்க்குறேன், இன்னைக்கு நான் ஒரு ஷாப்பிங் மால் போகிறேன், அங்கே நான் நிறைய திருநங்கைகளை மீட் பண்ணுறேன். அப்படின்னும் போது அவங்க நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பப்ளிக் ஸ்பேசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய பப்ளிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விசிபிலிட்டியை உணர வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய மாற்றமாக தான் நம்ம கருதணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருநங்கைகளை பார்த்தா ஒதுங்கி போவேன், பேசுறதுக்கு தோணாது, யாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ சகஜமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுது, போய் பேச முடியுது. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறாங்க. முதல்ல அவங்களும் பேச மாட்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் சுதாகர் என்ற ஒரு வீட்டில் நான் இருந்திருக்கும் போது, அந்த கிராமத்தில் அவர் நல்ல காரியங்கள் செய்கிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் பார்ப்பாங்க. படூர் என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இவங்க வராங்க. நான் போய் இவங்களை கவனிச்சிட்டு இருந்தேன். இவங்க என்னதான் பண்ணுறாங்க, எதுக்காக வந்திருக்காங்க, ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் கூட அப்படி நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன், என்ன சகோதரி, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த அண்ணன் சுதாகர் அண்ணன் நிறைய நல்லது ஊருக்காக செய்கிறாரு, அவரை நாங்கள் வாழ்த்திட்டு போனதுக்காக வந்தோம், இல்லைம்மா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவையான்னு கேட்கும்போது, உதவிகளுக்காக வரதெல்லாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையில்லை சார், நாங்கள்லாம் வேலை செய்கிறோம், நல்லா இருக்கும், எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவ்வளோ பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கும் பொழுது பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு, அதை நம்ம இது பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையெல்லாம் இப்போ இல்லை. பொது இடங்களில் எல்லா சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளும் எங்களுக்கும் கிடைக்குது, எங்களையும் மதிச்சு நடக்கிறாங்க, பொதுமக்களுடைய பார்வைகளில் மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பதில்?
நிறைய பேர் எல்லாம் பேசுனாங்க. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எங்களை வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து கேவலப்படுத்திடுறாங்க. இப்போ அங்கே ஒரு திருநங்கை பேசுனாங்க, ஓட்டர் ஐடி வந்து கொடுக்கும்போது வந்து அங்கே வந்து நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க, வாண்டுறாங்க. அவங்க எதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா எங்களால் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்து எங்களை துரத்தி விட்டுறாங்க கொடுத்து. முதல்ல ஒரு பார்லருக்கு போகும்போது அவங்க என்ன இப்போ நார்மலாக ஹியூமன் பீயிங் மேன் அண்ட் உமன் போகும்போது வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க. பட் நாங்கள் போகும்போது நீங்கள் முதல்ல வெளியே போங்க, கெட் அவுட் ஐசி அப்படின்னு சொல்லி வெளியே துரத்திட்டாங்க. ஏன்னா இன்னொரு டாக்டர் மூலிமா ரெஃபர் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகல. நான் மட்டும் இல்லை, என்னுடைய சில தோழிகள் அந்த இடத்துக்கு போகும்போது படித்த அவங்களுக்கே அந்த ஒரு அறிவு இல்லைன்னும் போது பப்ளிக் படிக்காத ஒரு மக்களுக்கு எப்படி அந்த அறிவு இருக்கும்? எங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? நான் வந்து என் ஃப்ரெண்டோட கோவிலுக்கு போனேன். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போனேன். அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். நிம்மதியை தேடி தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கல எங்களுக்கு. திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தான் அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை தொட்டு பூஜை பண்ணுற அந்த பூசாரியே எங்களை பார்த்து ஒரு அதை பாரு 9 உஸ்ஸு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசினாரு. அந்த நேரத்தில் எங்களை அப்புறம் எப்படி எங்களுக்கு வந்து மாற்றம் இல்லைன்னு தான் நாங்கள் பேசுவோம். என்டர்டைன்மெண்ட்காக வந்து ஒரு தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொதுமக்களாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு என்னக்கா படத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அதே நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா, நானும் என் தோழியும் போயிருந்தோம், என்னக்கா படத்துக்காக வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் சாமி கும்பிடவாப்பா வந்திருக்கிறோம் அப்படி. இப்போ நம்ம இப்படி ஒரு ஹியூமராக வந்து பேசுகிறோம் அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையாகுது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சீட் மாறி தள்ளி போய் உட்காடுறோம் அப்படின்னா தேட்டருக்காரன் திட்டுறான், ஐயோ நீங்கள் ஏன் மாறி உட்காடுறீங்க. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நாங்கள் தான் தப்பு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் மாறி உட்காடுறோன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ நாங்கள் அங்கே மாறி உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், திருப்பி அந்த இடத்துல இருந்து திருப்பி மாறி வந்து உட்காரான். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறோம், அது உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுது. நானும் என்னோட தோழியும் சாப்பிட போயிருந்தோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் பேசலை, நாங்கள் எதுவுமே பேசாதண்டியும் எங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தவங்க நாங்கள் ஃபோன் எடுத்து பேசணும். நீங்கள் குரலை கேட்ட உடனே டவாரம் எந்திச்சு ஓடிட்டாங்க. எங்களுக்கு 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களோட குரலை கேட்டோன்னே எந்திச்சு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னும் மாற்றங்கள் வரல. அங்க இருக்கவங்க எல்லாம் பெண்களை போல தோற்றடிக்கூடிய திருநங்கைலாம் இருக்கிறதுனால என்னவோ அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏற்படலைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பேருந்தில் பயணிக்கிற ஒரு சமயத்துல நான் உட்காந்துருக்க லாஸ்ட் சீட்டில் என் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணோட பக்கத்தில் அவங்களோட ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, குட்டி பொண்ணு. சிக்னலில் நிற்குது பஸ்ஸு. சிக்னலில் நிற்கிறப்ப ஒரு திருநங்கை சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு திருநங்கை வந்து ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தை பார்த்துட்டு கேட்குது, அம்மா யாருமா அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து ஆம்பளைங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு சிறிய குழந்தைகிட்ட கூட திருநங்கைகளை பற்றின கருத்துக்கள் சிறிய மனதிலேயே தவறாக பதிக்கப்படுது. ஒரு லேடி பைக் ஓட்டுருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க, கிட்ட வந்தோடனே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நம்மனு போங்க, என்னங்க பார்க்குறீங்கன்னு கேட்பேன். இல்லை உங்கள் சாரீ நல்லா கட்டிருக்கீங்க, ப்ளவுஸ் நல்லா போட்டிருக்கீங்க. இதே ஒரு லேடிஸ் ஓட்டு போனால் கேட்பாங்களா கேள்வி? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு திருநங்கைன்னு அப்போ நீங்கள் எங்களை வந்து பக்கத்தில் சொல்கிறாங்க, அது 9 இல்லை 9 கிடையாது, பொண்ணுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்க்கறது வரைக்கும் நாங்கள் பொண்ணு மாதிரி தெரியும், ஆனால் முன்னாடி வந்து 9 பார்த்தே நான் சொன்னது. அது கேட்ட உடனே அவங்க என்ன தெரியுமா ஆன்சர் சொல்கிறாங்க, நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, அழகாக மேக்கப் பண்ணி, எங்கே மேடம் ப்ளவுஸ் தைக்கிறீங்க மேம் கேட்குறேன். நான் கேட்குறேன், நான் அப்படியே சொல்லுவேன், ஓகே நீங்கள் இப்படி தான் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டில் கம்முன்னு போயிட்டு இருந்தது. பாலபாரதி, நிச்சயமாக மாற்றங்கள் வரல. அதாவது இப்போ பொது இடங்களில் நான் என்னுடைய தோழி கூடோ இல்லை என்னுடைய காதலி கூடோ இல்லை என்னுடைய மனைவி கூடையோ நடந்து போகும்போது ஏளனமாக பார்க்காத இந்த சமூகம் ஒரு திருநங்கை தோழியோடு நடந்து போகும்போது குறுகுறுன்னு என்னையும் பார்க்குது, அவங்களையும் பார்க்குது. காது கூசும் அளவுக்கான வார்த்தைகளை சொல்லித்தான் இன்னும் பேசுது. டேய் சிக்கிட்டண்டா அப்படிங்கிற மாதிரி. சரியான ஆளை பிடிச்சிருச்சு, இப்படி ஏதாவது ஒன்று இவனு பாரு, அது எப்படியோ ஒன்று தேத்திட்டான் பாடுறா, இப்படியான வார்த்தைகளோடு தான் இந்த சமூகம் பேசிக்கிட்டே தான் இருக்கு. சமூகத்தில் இன்னும் மாற்றம் என்பது வர வேண்டும். அதை நோக்கித்தான் இந்த பயணம் போய்கிட்டே இருக்கு. அதை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எல்லாமே சின்ன திருநங்கைகளாக தான் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய சீனியராக இருக்கிற திருநங்கைகள்கிட்டலாம் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். அவங்க வந்து உடல் தோற்றத்தில் வந்து ஒரு அருவருப்போடு இருப்பாங்க. நான் வந்து சோஷியல் ஒர்க்கராக ஃப்ரெஷ்ஷாக நான் போய் வேலை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ஷாக் இருந்தது, கல்ச்சரல் ஷாக் இருந்துச்சு. இது தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும், ஃபிசிக்கலாக எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கு தான் வந்து சமுதாயத்தில் நிறையா இருந்துச்சு. இதே ஷாக்கு தான் அந்த திருநங்கைகளோட அம்மா அப்பாவுக்கும் இருந்துச்சு. இந்த குழந்தைய நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? ஒன்று பொண்ணுனா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லை பையனா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது ஓரினை சேர்க்கைன்னு எடுத்துக்கிறதா,
எங்ககிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க, எப்படி நாங்கள் இந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுறது, இந்த குழந்தை இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா வந்துருமா, இந்த குழந்தை இருக்கிறதுனால கூட இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஸ்டிக்மா வந்துருமா அப்படின்னு பெற்றவங்களுக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. நான் பொண்ணாக இருக்கேன், இவங்க கூட வர்றவங்க பொண்ணாக இருக்கிறாங்க, நான் யோசிக்கிறேன் இவங்க பொண்ணாக இருந்தாலும் நம்மளை தொட்டு பேசினாக்க இவன் ஒரு ஆண் தானே, அப்போ அந்த உணர்வு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வேலை பார்க்குற சோஷியல் ஒர்க்கர்ஸ் மத்தியிலேயே வந்து எங்களாலே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துச்சு. அது 93 நான் பார்த்த திருநங்கைகளையும் இப்போ பார்க்குற திருநங்கைக்கும் சமூக மாற்றம் நிறையா வந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. பொதுவாக திருநங்கைகளாக இருக்கட்டும், திருநம்பிகளாக இருக்கட்டும், இவங்க வந்து பாலியல் தொழில் தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த பார்வை பெரும்பாலானவர்கள்ட்ட ஒரு புது புத்தியில், புது தளத்தில் எல்லார்ட்டையுமே இருக்குது. அது படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. அந்த பார்வையில் மாற்றம் வந்திருக்கா? இப்போதான் வந்து அந்த புரிதல் ஓரளவுக்கு ஏற்பட்டிருக்கு. அக்செப்டன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னும் போது எல்லா துறைகள்லையுமே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இங்கேயும் இருக்கிறோம் அப்படின்னு பதிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு நாள் வந்து நான் கோயிலுக்கு கிளம்பி ஷேர் ஆட்டோவில் ஏறினேன். ஷேர் ஆட்டோவில் ஏறினோடனே அந்த அண்ணா வந்து என்னை கேட்டார், அக்கா எங்கக்கா வேட்டைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சத்தியமே எனக்கு தெரியல. அப்புறமா வந்து ஆக்சுவலாக வந்து என் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால் அவர் கேட்ட அர்த்தம் எனக்கு புரியல. அப்புறமா இறங்கும்போது எல்லாருமே இறங்கிட்டாங்க. நான் தான் வந்து காசு கொடுக்க போகிறேன். காசு கொடுக்கும்போது வந்து எங்கக்கா வேட்டைக்கு நிற்பீங்க அப்படின்னு, என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, எங்கே நீங்கள் பாலியல் தொழில் செய்கிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்குறாரு. நான் பதிலுக்கு அவரை வந்து அப்பா அந்த மாதிரி கிடையாது, நான் இந்த கோயிலுக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பொதுமக்கள் பார்க்குறது வந்து ஒன்று பாலியல் தொழில் செய்வாங்க, இல்லை பிச்சை எடுப்பாங்க, இதுதான் எங்களை நினைக்கிறாங்க. எல்லாருமே பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறது என்ற சிந்தனை மாறி சில குறிப்பிட்ட சதவீதர்கள் இப்போ வேலைக்கு போகிறாங்க, என்ஜிஓ ஆஃபீஸில் இருக்கிறாங்க, சில பேர் படிக்க போயிருக்கிறாங்க, சில பேர் தொழிலில் உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லி சில கம்பெனிஸ்லாம் நாங்கள் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்குறோம் என்று சொல்லி வேலை வாய்ப்புலாம் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பார்வை முழுமையாக மாறிட்டு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சதவீதத்தில் அந்த பார்வை மாற்றப்பட்டு இருக்கிறது. வெளியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு திருநங்கை பார்த்தாலே வந்து 199 பேர் தான் ஒருத்தரும் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த 99 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ரேட் எவ்வளோ தான் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் திருப்பி அவனை கேட்கக்கூடாது, உனக்கு எவ்வளோயா ரேட்டுன்னு? ஏன்னா இந்த சொசைட்டியில் ஆண்களையும் அப்படிதான், ஆண்கள் அப்படிதான் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று தேவையில்ல, பெண்களையும் அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த அளவுக்கு ஒரு திருநங்கை திருநம்பி பொது இடங்கள்ல நின்று ஒரு சராசரி மனுஷனோட சண்டை போற அளவுக்கு சமூகம் முன்னேறி இருக்கிறதா? நிறைய திருநங்கையருக்கு வந்து மனபலம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒருத்தரை வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து எல்லா திருநங்கைக்குமே வந்து நிச்சயமா இருக்குது அப்படின்றத என்னால் பதிவு செய்ய முடியும். அந்த இடத்துல நான் திரும்ப கேள்வி கேட்டேன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த இடத்துல போலீஸோட சட்ட நடவடிக்கை எங்கள் மேலே தான் பாயுது. தவறான கண்ணோட்டத்தில் அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாருமே நாங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே தான் சட்டத்தை பாதிச்சுறாங்க. கோவையில் ஆர்எஸ்புரத்து பக்கத்தில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் வந்து அசோக் நகர் இருக்குது. அங்கே அரவாணி சகோதரிகள் கூட்டம் கூட்டமாக யூனிட்டாக வாழ்கிறாங்க. அவங்க கடைக்கு பணம் வாங்குறதுக்காக ஓப்ஸ் வருவாங்க. இரவு 10 மணி வரைக்கும் கடை வசூல் எடுத்துகிட்டு ஆட்டோவில் ஏறி போவாங்க. அந்த நாளில் 4 பெண்கள் ஏறினாங்க. 4 பேர்த்தில் பாதி தூரத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக 3 பேர் இறங்கிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் ஆட்டோவில் வந்துச்சு. அசோக் நகர் கொண்டு போய் அண்ணா நம்ம வீட்டில் விட்டுருந்தாங்க, அது ரெகுலராக போகிறது தானே நான் போயிட்டேன். ஆட்டோ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும், அதுக்கு அந்தல சந்து, அங்கே போக முடியாது. அப்போ அந்த இடத்துல வண்டி நிறுத்தி சாமி நீ போய்க்கிறியா அப்படின்னு இறக்கி விட்டு பணம் முதல்லையே அவங்க பெரிய சகோதரிகள் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு போகணும். ஒரு 10 அடி போன பொண்ணு அங்கே நின்றுட்டு திரும்பி பார்த்தது. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். அப்பா அந்த வீதி தாண்டுற வரைக்கும் என் கூட வர்றையான்னா. ஏன் ஜாமி உனக்கு என்ன பயம்? எனக்கு என்னென்னா அரவாணிகள் துணிச்சலானவர்கள் தைரியசாலிகள்ங்கிற கற்பனை. ஏன் ஜாமி உனக்கு என்ன பயம்னு? அந்த வீதி மூலையில் 4 பேர் நிற்கிறானுங்கன்னா அவனுங்க என்னை கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், சுற்றி வர வீடு இருக்குது சாமி, ஒரு சத்தம் போட்டீங்கன்னா கூட்டமாக வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அவ சொன்னா, அதெல்லாம் பொம்பளைகளுக்கு தாப்பா, எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சத்தம் போட்டால் எங்களை வந்து நாங்கள் தான் கையை பிடிச்சி இழுத்தோன்னு உனக்கு சொல்லிடுவானுங்க. எங்களுக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா, எங்களுக்கு குடும்பம் இல்லைங்கப்பா, நாங்களாம் வேற ஊருக்காரங்க, இங்கே யாரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைப்பா, நாங்கள் தனியாக வாழ்கிறவங்க. இதுதான் அவர்களின் பிரச்சனை. பாலியல் தொழில் தான்
திருநங்கைகளால் செய்ய முடியும், இல்லை பிச்சை தான் எடுக்க முடியும், அதை கூடுதலாக அவர்கள் சேர்த்து கூட சொன்னாங்க. 2 பார்வை தான் இருக்குது திருநங்கைகள் மீது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த பார்வை ரொம்ப கடுகளவு தான் மாறி இருக்கு. இன்னும் பெருவாரியான விஷயங்கள் மாறல. இந்த சொசைட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10 பருவத்தில் ட்ராப் அவுட் ஆனவங்க எண்ணிக்கை அதிகம். அப்போ கல்வி மறுக்கப்படுது, வெளியே ஓடி வர்றாங்க, பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. யாரும் நல்ல வேலைக்கு போனால் எவ்வளோ சார் வேலைக்கு கொடுத்துருவீங்க? ஒரு ஆம்பளை வேலைக்கு போனால் 1500 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா 900 ரூபா கிடைக்கும். ஒரு திருநங்கை வேலைக்கு போச்சுன்னா 300 ரூபாய்க்கு நீ வேலைக்கு கூப்பிடுவ. ஏன்? நான் செய்கிற அதே வேலையை, ஒரு பெண் செய்ய அதே வேலையை ஒரு திருநங்கை சகோதரி செய்யும் போது அவருக்கு சம்பளம் அடிமாட்டு வேலைக்கு தான் பேசப்படுது. அப்போ இங்கே ஏற்கனவே அங்கே பேசப்பட்ட மாதிரி பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிறார்களே ஒழிய விரும்பி ஏற்றுக்கிறல. பொருளீட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சாக முடியாதுல்ல, மனிதனாக பிறந்துட்டோம், சாக முடியாது இல்லையா? அப்போ இந்த சொசைட்டி யாரை எந்த கோணத்தில் நோக்கி தள்ளுது? சினிமா பட வசனம் மாதிரி ஓடினான்னு ஒரு எஜ்ஜுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு கட்டத்துக்கு மீது வேற வழி இல்லை, வாழ்ந்து ஆக வேண்டிய சூழல் வரும்போது இவங்க அந்த மாதிரி இடத்துக்கு நோக்கி திரும்பப்படுறாங்க. திருநங்கைன்னு தெரியப்பட்ட ஒரு சகோதரி உடனடியாக இந்த ஆண் எப்படி பார்க்கப்படுறான்னா பாலியல் தொழில் செய்கிறவப்பா என்ன ரேட்டு பேசலாம். இன்னும் ரொம்ப பச்சையாக சொல்வதாக இருந்தால் கடற்கரை பக்கம் தைரியமாக உங்களால் போக முடியாது சார். மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்கள் பாலியல் தொழில் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த பார்வையில் மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வரல. ஏன் அப்படின்னா சமுதாயத்தில் இப்போது அந்த பக்கம் சார் பேசின மாதிரி இவங்களுக்கு எல்லாமே மறுக்கப்பட்டு இயலாமையில் இவங்கள ஒரு பாவர்ட்டியில் தள்ளப்பட்டு இவங்களுக்கு இதுதான் ஒரு வருமானம், பிச்சை எடுக்கிறது தான் ஒரு வருமானம், பாலியல் தொழில் தான் ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து முத்திரை செய்யப்பட்டுடுச்சு. ஒரு சிலர் வந்து அதில் தான் இருக்கிறாங்க, பாலியல் தொழிலில் தான் இருக்காங்க. நீங்கள் ஸோ இவங்க மேலே இந்த அடையாளம் வந்து பதிக்கப்பட்டது வந்து இன்னும் மாறலை. ஆனால் கொஞ்சம் சார் வந்து கடுகளவு மாறலைன்னு சொன்னார், நான் ஒரு கடுகளவு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் டேலண்ட் எல்லாம் இருக்குது, எங்கே வந்து கல்ச்சுரல் ட்ரூப் இருக்குது, எங்கே வந்து இவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, எங்கே வந்து இவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை வந்து எங்கே வந்து இவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை கிடைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. மாநில அரசாக இருக்கலாம், இல்லை மத்திய அரசாக இருக்கலாம், காவல்துறையோட நடவடிக்கைகளாக இருக்கலாம், நீதித்துறை நடவடிக்கைகளாக இருக்கலாம், இவங்களுடைய பார்வைகள்லாம் மாற்று பாலினம் அப்படின்னு வருகிற பொழுது மாற்றங்கள் வந்திருக்கா? கடந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு 3ஆம் பாலினமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. திருநங்கைகளுக்கும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கோரி ஒரு தீர்ப்பு வந்தது. அத்தீர்ப்பானது 6 மாத காலத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பும் வந்தது. ஆனால் ஓராண்டு காலம் நிறைவு பெற்ற நிலையிலும் இன்னும் அது அமல்படுத்தவில்லை. தற்போது திருச்சி சிவா அவர்கள் திருநங்கைகளுக்கான தனி சட்ட மசோதாவையும் இயற்றினார். ஓகேங்களா? அதுலேயும் வந்து திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்போடு அவங்களோட முன்னுரிமைகளை குறித்து ஒரு மசோதா இயற்றினார். இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சட்ட மசோதாங்களும் தீர்ப்பு வழங்குவதே தவிர அதை அமல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. 2008 வந்து தமிழ்நாடுல நல வாரியத்தை அமைச்சவங்க. அதன் மூலியமாக ஓட்டுரிமைகள், ரேஷன் கார்டு, மற்ற இதர இந்த அம்மா ஆட்சியில கூட கெசட்ல சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அவங்க பண்ணினாங்க. அதையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு நாங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் இன்னும் கல்வி வேலை வாய்ப்புகளை எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும். அதையும் சார்ந்து நாங்கள் கோரிக்கைகளை எடுத்து வைத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க கசட்ல ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அதை எதிர்பார்க்கல. கசட்ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டா அது பெரிய ஒரு சாதனை கிடையாது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மாற்றத்தை கொண்டு வந்தாதான் திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து முன்னேறும், அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கான உரிமைகள் வேலை வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உயர்ந்துட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது மாற்று பாலினத்தவரை நம்ம மாறுறது. அப்போது நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ எந்த விதமான மருத்துவ அங்கீகாரம் பெற்ற துறையில் வந்து போய் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்போது 4 கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஃப்ரீ ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி வித் கவுன்சிலிங் 3 மாதம் அளவு தங்கி அவங்க பண்ணிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு கழிவறைன்னா ஆண் பெண் 2 இருக்குது. இவர்களுக்கு ஒரு கழிவறை இருக்கா? இதை யார் செய்ய வேண்டியது? அரசாங்கம் செய்யறதா இல்லையா? அது ஏன் செய்யல? இப்போ நாங்கள் பெண்கள் கிட்ட தான் போகிறோமே, எங்களை ஒதுக்கலையே பெண்கள்லாம். அது சொல்லுங்க, பெண்கள் பாத்ரூமில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆண்கள் கழிவிடம் பெண்கள் இது இருக்கு, எங்களுக்கு ஏன் தனியாக பாத்ரூம் வேணும்? இல்லை இப்போ பெண்களே சங்கடம் இருக்க உங்களுக்கு தனியாக பாத்ரூம் வேணும். இல்லை பெண்கள் போல நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் தனியாக வேணும்? ஆணுக்கு தனியாக இருக்குது, பெண்ணுக்கு தனியாக இருக்குது. நம்ம திருநங்கைகளுக்கு தனியாக கொடுக்கணும்னு தான் அவர் சொல்கிறாரு ஒழிஞ்சு நம்மளை பெண்ணை தான் ஏற்றுக்கிறாங்க. எல்லா பெண்களும் ஏற்றுக்கிறது கிடையாது.
இப்போ ஒரு தியேட்டருக்குள்ள பாத்ரூம் போனாலே சில பேர் இப்படி பார்க்குறாங்க, இப்படி போயிடுறாங்க. ஓகேவா, நீங்க வந்து போறீங்க, ஓகே, உங்களுக்கு இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவர் சொல்றது கரெக்ட். இப்ப கொண்டு வரப்பட்டிருக்குல இது ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அதுல எல்லாமும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து தனியான கழிவறைகள் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேசஸ்ல தேவையானது செஞ்சு கொடுக்கணும் கவர்மெண்ட், இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதும் வந்திருக்கு. பாஸ் பண்ணப்பட்ட சட்டங்கள் அமலாகிறதுக்கு இங்க 50-60 வருஷமாயும் நடக்கிறது இல்லை. நேற்றைக்கு பாஸ் ஆகிருக்கிற அந்த தீர்ப்பை நம்ம மதிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் அது பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிறது நினைக்கும் போது நமக்கு அச்சம் வருது. அதனால் இந்த சாசனங்களை நம்ப வேண்டாம். மனித மனமாற்றத்திற்காக நாம் என்ன செய்யணும்னா அந்த வேலையை செய்யணும். நாம் ஒரு முழுமையான அங்கீகாரத்தை வாங்கணுங்கிறது மட்டும்தான், சம அந்தஸ்து கோருவது மட்டும்தான் சரியானதா இருக்கும். பீகார்ல பாத்தீங்கன்னா 3% என்று வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்கன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்ல தமிழ்நாட்டிலேயும் வேளாண் கல்லூரியில தேர்தல் போட்டியிடலாம், 3% போட்டியிடலாம்ன்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு பீகார் அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணம் தான். இதை பார்த்து அடுத்தவர்கள் வந்து அடுத்த மாநிலங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு பெண் பாத்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு மேல ஒரு ஆண் அதிகாரி வந்து கைது செய்துக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல ஒரு திருநங்கை ஒரு ஆண் காவல் அதிகாரி எப்படி காரணமே இன்றி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில தள்ள முடியும்? இதுக்கான சூழ்நிலைகள் எதனால ஏற்படுது? எங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இல்லாதனால தான். இதுக்காக தான் எங்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் உடனடியாக விரைவில் அமல்படுத்தணும்னு நாங்க கேட்கிறோம். எனக்கான பாதுகாப்பு சட்டம் வரணும் அப்படின்றத இங்க பேசுற நாம காவல்துறை கிட்ட நம்ம ஏன் பேசக்கூடாது? நான் 6 மணிக்கு வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடு. தோழி, நீங்க பேசும்போது தொடர்ச்சியாக அவன் என்னைய வந்து ரேட்டு கேட்டானா நான் அப்படி ஆள் இல்லடான்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்க. போலீஸ்காரன் என்னை அரெஸ்ட் பண்ணி போனா நான் ஏன் சொல்ல, அவங்க எல்லாம் சொல்லத்தான் செய்யறாங்க. அதிகார வர்க்கத்துக்கு இந்த குரல் கேக்குதாங்கிறதா இங்க கேள்வி. ஏழையின் சொல் அம்பரம் ஏறுறதே கிடையாது. இங்க ஒவ்வொரு முறையும் குற்றச்சாட்டு வைக்கும் போதும் கைது செய்யப்படும் போதும் தேவையில்லாத புகார்கள் சொல்லப்படும் போதும் அவங்க ஓகே நீங்க கூப்பிடுறீங்களா நான் வந்து சேர்றேன் அப்படின்னு யாரும் போறதே கிடையாது. மறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இல்ல கரெக்ட், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா காவல் நிலையங்கள்ல மட்டுமே இதை வந்து ஏத்துக்கப்படாம இருக்கலாம். ஆனா நீதிமன்றங்கள் என்னுடைய தீர்ப்பு வந்து ஏத்துக்கப்படும் இல்ல. திருநங்கைகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அரசியல் ரீதியாக ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பலத்தை பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்களா? அது மாதிரி ஈடுபட்டா அந்த முயற்சிகள் ஜெயிக்கிறதா? அதுல எல்லாம் மாற்றங்கள் வருகிறதா? அதுக்கான மாற்றங்கள் வந்திருக்குது. இப்ப ரீசெண்டா நின்னாங்க, பாரதி கண்ணம்மா நின்னாங்க, கல்கி மேடம் நின்னாங்க. சோ அதுக்கான மாற்றங்கள் வந்திருக்குது. அரசியல் லெவல்ல வந்து திருநங்கைகள் போறதுக்கான மாற்றங்கள் வந்திருக்கு. முதியோர் பென்ஷன் அப்படின்றது வந்து 50 வயசுல தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஜீவோ இருக்குது. அதையும் தளர்த்தி 40 வயசுல உள்ள திருநங்கையருக்கு வந்து பென்ஷன் வாங்கலாம் அப்படின்ற திட்டத்தை வந்து இந்த நெட்வொர்க் மூலமா போய் அமைச்சரை பார்த்து கொடுக்கும்போது தான் அந்த ஜீவோ வந்து பாஸ் ஆச்சு அப்படின்றத இங்க நான் வந்து பதிய வைக்கிறேன். இன்னைக்கு அடுத்ததான் வந்து நிறைய திருநங்கையருக்கு வந்து வீடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா சென்னை சிட்டில மட்டும் ஸ்லம் கிளியரன்ஸ் ஹவுசிங் போர்ட்ல கொடுக்கலான்னு பர் இயருக்கு வந்து 250 வீடு வந்து கொடுக்கலான்னு இப்ப பிரசன்ட் வந்து 250 வீடு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் பதிய வைக்கிறேன். திருநங்கைகளுக்கான பென்ஷன் வந்துட்டு 50 வயசுல இருந்து 40 வயசா குறைக்கப்பட்டது இருந்துச்சு, அது உண்மைதான். ஆனா இப்ப அந்த பென்ஷன் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கிறதா நிச்சயமா கிடையாது. இப்ப அதை கட் பண்ணிட்டாங்க. எத்தனை திருநங்கைகளுக்கு 45 மேல திருநங்கைகளுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு? 40 வயசுக்கு மேல இப்ப பென்ஷன் வரலங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதை திருப்பி கொடுக்க வைப்பதற்கு நீங்க ஏதாவது அமைப்பு ரீதியா முயற்சி பண்ணீங்களா? கண்டிப்பா. இப்ப இந்த நிதியாண்டுல வந்து 2 கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. சோ இது யாரும் போய் இப்ப வந்து கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்ண 6 மாசம் சேர்த்து கூட பென்ஷன் வாங்கியிருக்காங்க திருநங்கைகள். அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெறதுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? கண்டிப்பாக. இப்பதான் இவங்க 3% இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 years பிஃபோரே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் சப்னாம் ஓசின்னு சொல்லிட்டு அவங்க எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதியினுடைய மக்களின் சார்பாக ஒரு தனிநபரை நின்று அவங்க போராடி அவங்க எம்பி இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல மேயர் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சி ரீதியாக பார்க்காம தனிநபராக நின்று சுயேட்சையாக நின்று ஒரு மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல நம்ம சமுதாயத்தினரும் சின்ன சின்ன மாற்றங்கள் மெதுவாக தான் வர, அதுக்கு நம்மளும் முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும். நம்மளுடைய டேலண்ட்ஸ் நம்ம அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் திருநங்கைகள் சைடுலேருந்து எடுக்கணும். அதை பார்க்கக்கூடிய சமுதாயத்தினரும் மனிதாபிமான அடிப்படையில் யாரும் எங்களை பாவப்பட்டு ஏற்றுக்க வேண்டாம், சிம்பத்தி எங்களுக்கு வேண்டாம். பட் ஆனால் எங்களையும் மதிக்கிறதுக்கு முன்வரணுங்கிறத என்னோட வேண்டுகோள். இந்த அரசியல் அமைப்பாக செயல்படுறது பற்றி நம்ம பார்த்தோம்னா குடும்பம் வந்து ஒரு அரசியல் மாதிரியே ஒரு அரசியலான ஒரு சூழல். அங்கே இருந்து நிராகரிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சிந்தானப்படப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. தெருவில் தான் இப்போ இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப நாகரிகமான உடை கொடுத்தலாம், தங்க நகைகள் வச்சிருக்கலாம். பட் வாழ்வாதார ரீதியாக சட்டப்படியான கொள்கை ரீதியான எந்த ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம ஒரு அரசியல் கட்டமைப்பாக அவங்க உருவாக்கணும்னா
கொள்கை ரீதியாக அவங்க குடும்பத்துக்குள் இருக்கிறதுக்கான அனுமதி வேணும். தொடர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். அதுக்கு கொள்கை ரீதியான சட்ட ரீதியான மாற்றங்கள் வந்தால் மட்டுமே தான் நீங்க கேட்கிற இந்த அரசியல் கட்டமைப்புகளை தன்னுடைய உரிமை முறையை உணர்ந்து தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாக முடியும்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாற்றங்கள் எந்த தளத்துல இருந்தா அது ஆரோக்கியமான மாற்றமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது திருநங்கைகள்கிட்டையும் திருநம்பிகள்கிட்டையும் இந்த மாற்று பாலினத்தை விட்ட அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தணுமா, அல்லது இந்த சமூகத்திட்ட வலியுறுத்த வேண்டியதா இருக்கா? ஃபர்ஸ்ட் சமூகத்துக்கிட்ட வலியுறுத்தணும். ஏன்னா சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே இவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக நிறைய சேஞ்சஸ் வந்துடும். ஸோ அடித்தளமாக நான் சைக்கலாஜிக்கலாக மென்டலாக எப்போ நான் ஸ்டேபிளாக இருக்கணும், அப்போ எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் என்னால் மீட் பண்ண முடியும். ஸோ மாற்றம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் சொசைட்டியில் ஆரம்பிச்சிச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட மாற்றம் தானாகவே வந்துடும். பாலபாரதி, அரசுடைய திட்டங்கள், நீதிமன்ற உத்தரவுகள், இது போன்ற விஷயங்களை இந்த தரப்புல மாற்று பாலின தரப்புல கொண்டு போய் சேர்க்கிறதுல எங்க இடைவெளி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இவங்க எல்லாரும் பேசின அந்த விஷயத்துல தொடர்ச்சியாக தான் இந்த கேள்வியை பார்க்க முடியும். என்னன்னா இன்னைக்கு ஊடக வெளிச்சம் தொடர்ச்சியாக திருநங்கைகள் மீது கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு பிரபலமான பத்திரிகையில் ஒரு தொடர் வந்தது. அந்த தொடருக்கு அப்புறம் தான் முதல் அங்கீகாரமே இங்கே சமூகத்தில் கிடைக்குது. வாடாமல்லிங்கிற அந்த நாவல் சு சமுத்திரம் எழுதினது. அதன் தொடர்ச்சியாக சில பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த சொசைட்டியில் இந்த மனிதர்களுக்கான பிரச்சனை இதுதானா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பயங்கள் போக ஆரம்பிச்சது. ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்துக்கும் மிக முக்கியமாக ஒரு பிரச்சனையாக நான் தொடர்ச்சியாக யாராவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து இது வரைக்கும் யாரும் பேசல. நான் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கேன். இவர்களுக்கான தங்கும் விடுதிங்கிறது ரொம்ப அவசியமானதாக நான் நம்புறேன். அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா வீடு வாடகை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் இங்க குறுக்கிட விரும்புறேன். அது ஒரு வகையான சோசியல் எக்ஸ்க்ளூஷன். என்னுடைய சகோதரியோடு, என் உடன் பிறந்த அண்ணனோடு, தங்கையோடு வாழ்வதற்கு ஏன் அந்த சூழலை நான் ஏற்படுத்தக்கூடாது? இனியே தனிமைப்படுத்தி ஒரு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல 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 மன்னிச்சுக்கோங்க. இல்ல 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 அப்படி நான் தனிமையா வாழும் பொழுது எனக்கு சொசைட்டில இணைந்து வாழ்வதற்கான சூழல் ஏற்படாது. இல்ல இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நான் குடும்பத்தில் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. குடும்பத்தோடு தான் வாழணும்னு சொல்றேன். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த குடும்பத்தோடு வாழக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, நாங்க போராடி வந்தோம், நாங்க போராடி பண்ணி அடுத்த ஜெனரேஷன் போராடி வரணுமா? பாலா சார் சொன்ன மாதிரி, ஒல்கா மேடம் சொன்ன மாதிரி, நான் என் குடும்பத்தோட தான் இருக்கேன், என் குடும்பத்தோட தான் இணைஞ்சு வாழ்றேன், ஆசைப்படுறேன். நான் ஒரு கௌரவமான தொழில் செஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பெற்றோரும் என்னோட சகோதரர் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னோட குடும்பத்தோட நான் இருக்கிறதுனால என் பெற்றோருக்கு வீடு கிடைக்கல. இதுதான் கோயம்புத்தூர்ல என்னுடைய நிலைமை. ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டை காலி பண்ணு சொல்லிட்டாங்க. நான் அடுத்த வீடு தேடுறதுக்கு அலையிறேன். இப்ப நான் என் பெற்றோர் இருக்கணுமா இல்ல தனியா எனக்கு ஹோம் வேணுமா? என்னோட பெற்றோர் என்னை ஏற்றுக்கொண்ட தயாராக இருந்த போதிலும் இந்த சமுதாயம் ஏத்துக்கலையே. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க என்னோட பெற்றோர். ஆனா தற்போது சூழ்நிலை பாத்தீங்கன்னா என்னை வெளியில போன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை எங்க அம்மா அப்பா இருக்காங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா கூட இருந்தா எங்க அம்மா அப்பாவுக்கு வீடு இல்ல. அவங்களை எந்த ஹோம்ல கொண்டு நான் விடட்டும்? ஷில்பா தோழி சொல்றது உண்மையே நியாயமான விஷயம். நிதர்சனம் நடந்துட்டு இருக்கு. அம்மா அப்பாக்கள் எவ்வளவுதான் போராடுவாங்க. பட் அதுக்குதான் கொள்கையும் சட்டமும் உதவி பண்ணணுங்கிற நாங்க வேண்டுகோள் இங்க வைக்கிறோம். பட் அதுக்காக நான் ஷில்பா இன்னொரு வீட்டுல கொண்டு போய் விடணுங்கிறது மனித உரிமை மீறல். அந்த இங்க வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கள கட்டாயம் நம்ம நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஏன்னா அதை நம்ம செய்யறோமா இல்லையா? ஒரு பெண்ணை நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? ஒரு மகனை வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அது ஒரு மாறிய பாலின உணர்வு இருக்கு. ஒரே காரணத்துக்காக நான் ஏன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகணும்? நான் ஏன் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. மாறிய பாலின பெண்கள்லாம் தனி சமுதாயம். அவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. இவங்கெல்லாம் ஒரு தனியான குழு வாழ்க்கைக்கு மட்டுமே தான் லாயக்கு. இவங்களுக்கு கல்வி வேண்டாம், வேலை வாய்ப்பு வேண்டாம், ஒரு குடும்பம் வேண்டாம், ஒரு உரிமை வேண்டாம், ஒரு அரசியல் அமைப்புல ஒரு பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இவங்களுக்கு இந்த ரெண்டே தொழில் போதும்னு என் மேல ரப்பர் ஸ்டாம்ப் குத்தப்பட்டதுக்கான காரணம் எதிர்த்து போராடுறதுதான். நிச்சயமா போராட்டத்துல நிறைய வழிகள் இருக்கும். பட் நம்ம போராடிதான் ஆகணும். அதை தான் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம். அரசியல் ரீதியான மாற்றங்கள் வர்றதுக்கு கொள்கைகளும் சட்டங்களும் வரணும். அப்பதான் இந்த மாதிரி இழிநிலைகள் நான் பெத்த குழந்தை என் கூட இருக்கக்கூடாது, என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற அளவுக்கு என்னுடைய உரிமை பலவீனமா இருக்குன்னா அது முற்றிலுமான மனித உரிமை மீறல்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. தேங்க்யூ. ஒரு மனிதர் மாற்று பாலினத்தவர் அப்படின்னு அடையாளம் காணப்படுகிற பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த ஆதரவு, அனுசரணை, அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கறத குடும்பத்தார் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அவர்களுக்கு தேவையான கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத இந்த சமுதாயம் உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவைங்கிறத அரசாங்கம் முதல்ல ஆராயணும். இதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத சமூக தொண்டு நிறுவனங்கள் முனைப்போடு செய்யணும். இப்படி தனி மனிதர்கள் தொடங்கி சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றங்கள் வந்தால் மட்டுமே மாற்று பாலினத்தவரோட வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். சக மனிதரை இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம சட்டங்கள் போட முடியாது. இயற்கையோட மாறுபாடு அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூடவா நம்ம கிட்ட இருக்காது. அதே மாதிரி ஒரு சக மனிதரை பார்வையால வார்த்தைகளால செயலால காயப்படுத்தக்கூடிய ஒரு நாகரிகமற்ற சமுதாயத்துல நம்ம வாழ்றோம். யோசிக்க வேண்டிய தருணம் இது. அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கமும்.